என்னப்பா தம்பி வீடு கேட்டீங்க உட்காந்து வந்து நின்றுட்டீங்க. ஆமாப்பா வீடு கேட்டேன். வீடு கேட்டு வர்றதுக்குள்ள சொன்னேன் 20,000 கேட்டிருந்தேன், தரேன்னு சொன்னேன். அட்வான்ஸ் போட்டு வீட்டுக்கு வரலாம்னு நினச்சிக்கிட்டேன். உங்கள் வீட்டில் 4 பேர் இருக்காங்க. 4 பேர் அண்ணன் தம்பி தெரிஞ்சுருந்தா நான் வந்திருக்க மாட்டேனாப்பா. நீ கேட்டு போக உன் தம்பி வந்து 20,000 எனக்கு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடு, 5,000 ரூபா வாடகை விடுன்னு கேட்குறாரு. அடுத்து போனால் உங்கள் ஒய்ஃபு வருது, 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் என்கிட்ட கொடுங்க, 5,000 ரூபா என்கிட்ட வாடகை விடுன்னு சொல்கிறாங்க. அடுத்து போனால் உங்கள் அண்ணன் வராரு. வீட்டில் 4 பேருக்கு தான் வரீங்க. 4 லட்சத்துக்கு நான் எங்கே போட்டு நீ வாரம் சொல்லிட்டு நான் 20,000 செலவழிச்சு வெள்ளையாச்சு எல்லா பேரும் க்ளீன் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆமாம், ஓமா இப்படிலாம் சொல்லக்கூடாது. என் பாட்டுக்கு சொல்ல, உங்கள் வீட்டில் தான் சொல்கிறாங்க. நான் என் பாட்டுக்குலாம் நான் சொல்லலை. வெள்ளாரி சொன்ன ஆமாம், வெள்ளையாச்சு வச்சிருக்கேன், வீட்டுக்கு வாரம்டா. ஆமாம். எல்லா வேலையும் ஏற்பாடு வச்சிருக்கேன். காசு அட்வான்ஸ் கொடுத்து உன் பாட்டுக்கு விலை கூடியிருக்கு பாரு, இல்லாட்டி செலவழிச்சு காசு 20,000 கொடுத்துட்றான். நான் அட்வான்ஸ் தரக்குல ரெடிப்பா. உங்கள் வீட்டில் சரி கட்டுப்பா. உன் தம்பி 1 லட்ச ரூபா ஓடுன்றாரு, 5,000 ரூபா ஓடுன்றாரு. உங்கள் ஒய்ஃபு கேட்குது. திருப்பி 2வது உங்கள் அம்மா வந்து எவனு நம்பாதப்பா, 1 லட்ச ரூபா என்கிட்ட கொடுத்துரு, 5,000 ரூபா என்கிட்ட அட்வான்ஸ் கொடுன்னு கேட்குது. நான் எப்படி வர முடியும்? நான் அதுக்கு தான் சரி வேற வீட்டை பார்ப்போன்னு சொல்லி பேசிட்டு வந்திருக்கேன். வேற வீட்டை பேச சரியில்லை. நான் பேசினபடி ஒன்று நாளைக்கு குடி வந்து காசை கொடுக்க போரு, இல்லாட்டி நான் விளையாட்டு செய்யாத கொடுக்க போரு. எப்போ அட்வான்ஸ் முதல்ல உங்கள் வீட்டில் பேசி முடிச்சுட்டு வா உங்கள் அண்ணன் தம்பிங்கள. அப்புறமா தான் நான் எதுவும் சொல்ல முடியும், பதில் சொல்ல முடியும். ஆமாம், வீடு கேட்டேன். ஆமாம், ரைட்டு. வீடு கேட்டேன்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு வீடை சரி பண்ணி போன வந்து சரி பண்ணி வெள்ளையடிச்சு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ரைட்டு. அட்வான்ஸ் கொடுத்துட்டு நாளைக்கு பால் காய்ச்சிருக்கேன். ரைட்டு. இதை வந்து காசு கேட்டோம்னா நான் வர முடியாது, உன் அடியை எடுத்துருக்கேன், முன்னே எடுத்து வச்சிருக்கீங்க. நான் யார்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு கூடி போயிடலாமாமே. நீங்க சொல்றது வாசந்தான், அவன் சொல்றது வாசந்தான். வீட்டுல 5 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க. 5 பேர் 5 லட்ச ரூபா கேட்கறாங்க, 5,000 ரூபா வாடகை கேட்கறாங்க. அதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்? 5 பேருக்கு நான் கொடுக்க முடியுமா? நீங்க சொல்றது நியாயமான்னு கேளுங்க. ஆயிட்டேன். அதெல்லாம் நான் பேசிக்கிறோம்மா. அந்த பஞ்சாயத்துல அவன் யாரும் கேட்கணும், நான் பேசிக்கிறேன். நீ பேசிக்கிறியா? நான் பேசிக்கிறேன், எங்க வீட்டுல பேசிக்கிறேன். நீ பேசின விட நாளைக்கு வந்து குடி இருக்கிற ரைட் தான். இவரு பேசிட்டுல வரணும். 5 பேரு 5 விதமா கேட்டா எப்படி வர முடியும்? நீ பாத்துக்கிறோம், பார்க்கலாம் முடியாது. அவர் பார்த்து பேசி முடிச்சுட்டு வாங்க. நீங்க தெரியும், இவரு சொல்றதுல நம்ப முடியாது, இந்த பிஸ்கட் சொல்றதுல நம்ப முடியாது. இவன் இந்த பிஸ்கட் வந்து வேற மாதிரி ஆக்கிடுறாங்க. காசு கொடுத்தேன், அந்த ஆள் நம்பி நான் காசை கொடுக்கல, வரேன்ட்டுதான் சொன்னேன். அட்வான்ஸ் கொடுக்கல. நானு அட்வான்ஸ் கொடுத்த மாதிரி நீ குடிவா. அட்வான்ஸ் நான் கொடுக்க முடியாது. பேசி முடிச்சுட்டு வாங்க மாமே. நாளைக்கு நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க. இந்த பிஸ்கட் நாளைக்கு வாங்கிட்டு என்ன டேக்கா காமிச்சிட்டு போயிரு. நாளைக்கு வேற வீடு பார்த்து நான் அட்வான்ஸ் போட்டு பால் காய்ச்சிட்டா நான் கூப்பிடுறேன். நீங்க மட்டும் வாங்க. ஒன்று காசு செலவழிச்சு காசு கொடுத்துரு, நாளைக்கு வந்து பால் காய்ச்சி வழியே போயிரு, இல்லாட்டி உடம்பு பஞ்சாயத்து அட்வான்ஸ் 2,000 நம்ம கொடுத்துருக்கேன். 2,000? ஆமா, 2,000 கொடுத்துட்டு நீ ஆமாமே 2,000 ரூபா கொடுக்குறதுல 2 லட்சம் பேர் ஈசப்பத்துக்குள்ள வந்து மாரி புருண்டு ஆள் மாதிரி வந்து 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுக்குன்னு கேட்டுக்கிட்டு அந்த வீடை வந்து வெள்ளையடிச்சு வச்சிருக்காப்ல. வெள்ளதான் அடிச்சுக்காரு. 2,000 கொடுத்துருக்க, பாக்கி நீ 50,000 கொஞ்சம் 48,000 கொடுக்கணும். நீ எப்படி கொடுக்க முடியும்? குடியேறு, அல்ல பாசம் பணத்தை கொடு. இவங்க வந்து ஆளுக்கு மீறி மாறி கொடுத்தா கேட்டா எப்படி நான் கொடுக்க முடியும்? அதெல்லாம் இல்ல, பேசினபடி வந்து நீ உட்காந்துக்க. நீ வீட்டுல வந்து குடியேறிக்க. அப்ப எந்த ஒரு டார்ச்சல் இருக்க கூடாது. டார்ச்சல் எல்லாம் இருந்தாலும் பாத்துக்கிறாப்ல. வந்தா அப்படின்னா அடுத்து நான் பேசிக்கிறியா? சரி, நானு வேற வீடு பார்க்க போறேன். அதெல்லாம் முடியாது. உங்க அண்ணன் தம்பி 5 பேரும் வேற விதமா வராங்க. ஏமாத்துறாங்க, மோசடி புரியா மாப்பிள்ள? 2 பேரும் பேசினாலும் ஆகாது. இது வந்து ஒண்ணு ஊர்ல வந்து கட்டுப்பாட்டுல வந்து நீங்க கட்டுப்பாட்டு வந்து ஒரு நாள் கேட்டு போனேன். பெரிய ஆளுகளை சொல்லி வச்சு பேசி முடிக்கணும். ஏன்னா நீங்களா பேசுனீங்கன்னாக்க உனக்கு ஒரு 2 வாரம் ஆகி போகும். அதனால வந்து ஒன்று வெட்டியா வந்து போலீஸ் ஸ்டேஷன் இதுக்கு செலவழிச்சு போதாகி போனேன். அதனால வந்து நீங்க வந்து காசு 48,000 கையில கொடு. அந்த ஆள் வந்து உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உனக்கு நோட் எழுதி கொடுத்துருவாப்புல, வந்து பத்திரப்பதிவு கூட பதிஞ்சு விட்டுருவோம். இல்ல மாமி, ஆரம்பத்திலேயே இத்தனை பிரச்சனைகள் வருது. அண்ணன் தம்பி அவங்க அம்மா அவங்க ஒய்ஃப் எல்லாம் வர்றாங்க. அது செட் ஆகாது. 2,000 ரூபா கூட வச்சுட்டு போட்டேன். இந்த பிஸ்கட் சாப்பிட்டு போட்டேன். அப்படியா? அதான் என்ன சொல்றேன், அதை வந்து பஞ்சாயத்துல 2 ஆள் பெரிய ஆள் இருக்காங்கல்ல, பெரிய ஆளை வச்சு பேசி முடிச்சுக்கிடுவான். வந்து நான் பொறுப்பியா? ஏன் மாமே நீங்க சொல்றது நம்ப முடியாது. நீங்க சொல்லிட்டு போயிருவீங்க. இந்த பிஸ்கட் நாளைக்கு வேற இது பண்ணிக்கிறேன். நான் சிட்டிக்குள்ள வந்துட்டேன், வேற வீடு பார்த்துட்டேன். சிட்டிக்குள்ள வச்சு டவுன் ஸ்டேஷன்ல வச்சு கூட நான் பாத்துக்கிடுவேன். எது வந்தாலும் நொங்குன்னு அடிக்க விட்டுருவேன். நீ வந்து நீ பேசுறபடி 48,000 கையில கொடுத்துருங்க. என்ன நீ குடி போனாலும் குடி போகாட்டே 48,000 கையில கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னாக்க
உன் மேல பனிஷ்மெண்ட் வந்து ஆமா. பணம் முடியாது மாமே வசூல் பண்றது நாங்க சொல்லிட்டு போறீங்க பஞ்சாயத்துல வசூல் பண்ணுவாங்க முடியாது முடியாது